இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய இளந்தலைவர் வந்துவிடுவார். அதற்குள் நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு துரை சந்திரசேகர் அவர்களுக்கு ஒரு மிக பெரிய கரவொலியுடன் ஒரு வரவேற்பை கொடுத்து அவரிடம் சிறிது வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களே, வேட்பாளர்களே, என் அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தமிழகத்தினுடைய மகத்தான முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் இந்திய தேசத்தினுடைய பாதுகாவலாக இருக்கின்ற எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இரட்டை குரல் துப்பாக்கிகளாக இந்த இந்திய தேசத்தையும் இந்த தமிழ்நாட்டையும் காக்கின்ற மிகப்பெரிய தலைவர்களாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலேயே 2 தலைவர்கள் மட்டுமே நேரடியாக மக்களை சந்திக்கின்ற தலைவராக இருக்கிறார்கள். பிரதமர் மோடி அவர்கள், தமிழக முதலமைச்சர் என்ன பேசினாலும் மோடி அவர்கள் பயப்படுகிறார். இதனுடைய தாக்கம் இந்தியா முழுவதும் இருக்குமோ? ஏன் தமிழகம் நம்மை விட மாட்டேன்கிறார்கள்? தமிழகத்துடைய சித்தாந்தம் என்ன? ஏன் பிஜேபியால் தமிழகத்தில் கால் பதிக்கவில்லை என்பது காரணம் நம்முடைய தளபதி அவர்கள். ஏனென்றால் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுவதும் தன்னுடைய காலால் நடந்து இந்திய மக்களை சந்தித்து நேரடியாக மக்களை கட்டி அணைத்து, இடையில் யாரும் கிடையாது, தலைவர் மக்கள், தொண்டன் மக்கள், தலைவர், இகவேதான் அவருடைய மிகப்பெரிய பலம். அதே போல மாண்புமிகு தளபதி அவர்கள் இடையிலே யாரும் கிடையாது, மக்களோடு நேரடியாக தொடர்பில் இருக்க வேண்டும். சாதாரண மக்களையும் அடித்தட்டு மக்களையும் அரவணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவராக இன்று மாண்புமிகு தளபதி அவர்கள் இருந்து வருகிறார். காலத்தின் கட்டாயம், தமிழகத்தின் முதல்வராக அவர் மீண்டும் வர வேண்டும். நம்முடைய மொழியை காக்கக்கூடிய, நம்முடைய தமிழ்நாட்டை காக்கக்கூடிய, நம் தமிழ்நாட்டை துண்டாட இருக்கின்ற பிஜேபியை வீழ்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாண்புமிகு தளபதி அவர்கள் உருவெடுத்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் அனைவரும் நம்முடைய உரிமைகளுக்காக, நம்முடைய குழந்தைகளின் கல்விக்காக, ஏன்னா எத்தனையோ நிதியை தடுக்கிற நீங்க குழந்தைங்க, தமிழ்நாட்டு குழந்தைங்க படிப்பதற்கு நிதியை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற கொடூர மனப்பான்மை கொண்ட மோடி அவர்களை மாண்புமிகு தளபதி அவர்கள், நீ கொடுக்கவில்லை என்றால் பரவாயில்லை, என் நாட்டை காக்க, என் தமிழ்நாட்டை காக்க, என் மக்களை காக்க, என் பிள்ளைகளை காக்க, என் பிள்ளைகளின் படிப்பை காக்க என்னால் முடியும் என்று சவால் விட்டு அதை நிறைவேற்றி செய்கிற மாண்புமிகு தளபதி அவர்கள். ஏன்னா 100 நாள் வேலைக்கு காசு கிடையாது, கொடுக்கிறது கிடையாது. அருமை அன்னை சோனியா காந்தி அவர்கள் அந்த 100 நாள் வேலை என்பது நம்முடைய தாய்மார்கள் கையில் அந்த 100, 200, 300 பணம் இருக்க வேண்டும். அதே போலதான் மாண்புமிகு தளபதி அவர்களும் உரிமை தொகை என்ற திட்டத்தை கொண்டு வந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் தாய்மார்கள் கையில் இருக்க வேண்டும். அது உரிமை தொகை. இப்போது அதை 2000 கொடுக்க நினைக்கிறார்கள். இதுதான் மக்களுக்கு, மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய 2 தலைவர்களுடைய மிகப்பெரிய சாதனை. ஏண்டா மக்கள் என்பது வேறு யாரும் அல்ல, நாடு என்பது வேறு அல்ல. மக்களும் நாடும் அரசியலும் ஒன்றுதான். மக்கள் வேற அல்ல, அரசியல் வேற அல்ல. ஆகவே இந்த அருமையான தருணத்தை பயன்படுத்திக் கொண்டு தமிழகத்திலே நல்லாட்சி நடந்திட்ட பொற்கால ஆட்சி தொடர வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் எனக்கு கை சின்னத்திலும், நம்முடைய வேட்பாளர்கள் அனைவருக்கும் உதயசூரியன் சின்னத்திலும், நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களையும் அனைத்து தொழில்களையும் வேண்டி விரும்பி, உங்களுடைய பொற்பாதங்களை வேண்டி விரும்பி சின்னங்களை வாக்களிக்க வேண்டும் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.